ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயில் பேஸ்டலோட ஒர்க்கு தான். இந்த ஆயில் பேஸ்டலில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிகினிங் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பிளெண்ட் பண்ணணும், இதில் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஓவராலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோர்சட் மார்ஜின் இருக்குது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா பெயிண்ட்னா ப்ரஷ்ஷை வச்சு நம்ம லைன் போட முடியும், கலர் பென்சில் ஸ்கேலை வச்சு நம்மளால் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே கலர்ஸ் பண்ண முடியும். சம்திங் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்சட் மார்ஜின் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆயில் பேஸ்டலில் நம்ம ஃபோர்சட் மார்ஜின் ட்ரா பண்ணிவிட்டு கலர் அப்ளை பண்ணும்போது பிளெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வெளியே வர ரொம்பவே 90% கண்டிப்பாக வெளியே வர தான் செய்யும். அந்த ஃபோர்சட் மார்ஜினுக்குள்ளேயே நம்மளால் பண்ண முடியுமான்றத கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த மாஸ்கிங் டேப் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நம்ம பெயிண்டிங்கில் அக்ரிலிக் பெயிண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா? பட் தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாஸ்கிங் டேப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜஸ்ட் பக்கத்தில் டேபிளில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது கம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், டல் ஆகிடும். அப்போ நம்ம ஒட்டும் போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன், மாஸ்கிங் டேப்பை பாதிக்கு பாதி, அதாவது பாதி வெளியில் பாதி உள்ள அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஸ்டிக் பண்ணோமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம மாஸ்கிங் டேப் வந்துட்டு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், மாஸ்கிங் டேப்பை பாதி அளவு வச்சுட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். 2 சைடில் மாஸ்கிங் டேப் ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்டு இந்த சைட்லையுமே அதே மெத்தட் தான், 4 சைடு மார்ஜின் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சீனரி ஒன்று ட்ரா பண்ணுறேன். சீனரி ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். இதில் சன் செட்டு, சன்ரைஸ் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்னோ எஃபெக்ட் சம்திங் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி எது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஒரு சீனரி அப்படின்னாக்கா அது வாட்டர் பேஸ்டாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது லேண்டு, வில்லேஜ் இந்த டோனை பேஸ் பண்ணியிருக்கோம். 3rd லேயர் போட்டிருக்கேன், தென் 4th லேயர். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் ஒரு ஹரிசான்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். லைட்டாக ட்ரா பண்ணுங்க. டார்க்காக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும், சரியா? இந்த ஆயில் பென்சில் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்றது, இந்த கலர் பென்சிலோட லைன்ஸை ஹைட் பண்ணாது, மறைக்காது, அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக ட்ரா பண்ணுங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு லேண்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த லேண்டு பார்த்தோம்னா ஒரு மவுண்டைனாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்துட்டு ஒரு ட்ரீ வரணும், இங்கே வாட்டர் இருக்கணும். தென் இந்த இடத்துல வந்துட்டு சன்னோட எஃபெக்டை நான் இங்கே வைக்க போகிறேன். ஸோ அப்படி சன்னோட எஃபெக்ட் வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்கிங் டேப்பை சைடில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சைடில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே 1 by 1 ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீழே வந்து போர்டில் ஸ்டிக் பண்ண இந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், சரியா? இதை என்ன பண்ணுறேன், சர்க்கிளாக நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர் வச்சு கட் பண்ணுங்க. கட்டரில் கட் பண்ணாலும் ஓகே தான், கட்டரில் வந்து சர்க்கிளாக வரணும். நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் அது உங்களோட இருக்குதான். இந்த இடத்துல நான் பென்சில்லாம் எதுவும் சர்க்கிள் போடலை, பட் அப்படியே ஓவராலாக அப்படி கட் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் ஓரளவுக்கு. ஓகேவா? ஸோ சர்க்கிள் ஷேப்ஸை எடுத்திருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சின்னதாக ஒரு இந்த மாஸ்கிங் டேப்பை சர்க்கிளாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன், சரியா? மாஸ்கிங் டேப்பை ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லைன்ஸ், பென்சில் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது, அதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கலர்ஸ்க்கு போகலாம். இதில் பெருசாக ஃபார்மாலிட்டி ஒன்றுமே கிடையாது, ஓகேவா?
ஸோ இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மவுண்டைன் வரணும், இங்கே வாட்டர் ஃபால்ஸ் வரும், ஐ மீன் வாட்டர்ஸ் வரும், பீச் சீன் மாதிரி. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது. தென் வந்துட்டு இங்கே போர்டு கிட்ட ஏதாச்சும் நம்ம ட்ரா பண்ணது அது அடிஷ்னல், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சன்லைட்டு, ஐ மீன் சன் செட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் கலர்ஸ் வரணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, ஒயிட் கலர். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் இந்த மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம் இல்லையா, இது பக்கத்தில் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஒயிட் கலரில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். ஃபினிஷ்டு. தென் லெமன் எல்லோ. லெமன் எல்லோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த கலர்ஸு பிரைமரி கலர்ஸ் தான் லெமன் எல்லோ. இந்த ஆயில் பேஸ்ட்ல அப்ளை பண்ணும்போது தயவுசெய்து பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒர்க்கில் டேமேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட பக்கத்தில் இங்கே பாருங்க, இந்த ஒயிட் கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டை சுற்றி நான் என்ன பண்ணுறேன், இப்படி கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணுங்க. கலர்ஸ் எங்கே பிடிச்சிருக்குன்னு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூடவே பண்ணுங்க. லெமன் எல்லோ கலர்ஸ் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க, கம்மி யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பேப்பர் வந்து ஃபுல்லாக மறையணும், இந்த ஒயிட் பேட்செல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லெமன் எல்லோ அப்ளை பண்ணிட்டேன். தென் மீடியம் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த மீடியம் எல்லோ கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். மீடியம் எல்லோ நம்மளுக்கு எல்லோவை விட, லெமன் எல்லோ விட கொஞ்சம் டார்க் கலர், அவ்வளவுதான். அதனால் ஈஸியாக பிளெண்ட் ஆகும் இல்லையா. இந்த இடத்துல நம்மளுக்கு பிளெண்டிங் இந்த மாதிரி ஆகும் இல்லையா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த லெமன் எல்லோவை கொஞ்சம் லைட் கலர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா இந்த லெமன் எல்லோ அப்ளை பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு மேலே இந்த மீடியம் எல்லோ இருக்குல்லையா, இதை லைட்டாக இந்த லெமன் எல்லோ மேலே பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் ஈஸியாக பிளெண்ட் ஆகிக்கும். கட் கலர் மாதிரி தெரியக்கூடாது, அவ்வளவுதான். மீடியம் எல்லோ அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் லெமன் எல்லோவில் பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஐ மீன் டீப் எல்லோ சொல்லுவோம் இல்லையா, டீப் எல்லோ லைட் டு ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா இது. தென் ஆரஞ்சு கலர், அதாவது லைட் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்கும், டார்க் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு ஒரு மீடியமான ஆரஞ்சு, அதாவது ஆரஞ்சு கலர்னு போட்டிருக்கோம் பாருங்களேன் உங்களுக்கு. நம்பர் 283, நம்பர் 283. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன், மீடியமான ஆரஞ்சு. ரொம்ப லைட்டாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தே பண்ணுங்கள். தென் பார்த்தோம்னா டார்க் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலி வந்துட்டு ரெட் கலர், அவ்வளோதான். இந்த
ஆயில் பேஸ்ட்டில் நம்ம பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், காட்டன் கிளாத் யூஸ் பண்ணலாம், தென் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணலாம். சரியா? பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சில இடத்துல மைன்யூட்டாக இருக்கிற இடத்துல நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல் ரொம்ப பேசிக் கலர் இப்போ 12 ஷேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது அக்ரிலிக் ஆயில் பேஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகிற அளவுக்கு அதில் இருக்கணும். அந்த ஆயில் பேஸ்ட்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கணும். வெறும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு தேய்ச்சோம்னா ஃபிங்கர் தேஞ்சு போயிடும், இல்லை டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சு போயிடும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். பேஸ்ட்டை நல்லா அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போது நாங்கள் பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒயிட் அண்ட் எல்லோ இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நான் பிளெண்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதாவது எல்லோ பாதி ஃபிங்கர்ஸில் இருக்கணும், ஒயிட் பாதி ஃபிங்கர்ஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் வந்துட்டு அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அங்கே சின்னதாக ஒட்டி இருக்கும். ஒட்டும் போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கலர்ஸ் இங்கே வந்துட்டு சொதப்பி விட்டு போயிட்டே இருக்கும் அசால்ட்டாக. சரி, இது ரெண்டுத்துக்கு மத்தியில் என்ன பண்ணுறோம், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி எல்லோ டோன், ரொம்ப லைட்டான எல்லோ டோனுக்கு உங்களுக்கு கவர் ஆகி கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ லைட்டு, மீடியம், டார்க் அப்படிங்கிற மாதிரி அங்கே எனக்கு நல்ல ஒரு ஷேட் கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்யூ பேப்பர், ஆக்சுவலாக கொஞ்சம் இதுக்கு திக்கான டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். எங்கிட்ட ரொம்ப மெலிசான, இது பென்சில் ஷேடிங்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிஷ்யூ பேப்பர், இது ப்ரீமியர் டிஷ்யூ பேப்பர். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹேண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்களா நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் டிஷ்யூ பேப்பர் எப்படி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப திக்காக டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம் என்னென்னா கிளிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு பொறுமையாக ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மொத்த பெயிண்ட்டும் கிளம்பிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம டார்க் கலர் போகணும். எடுத்த உடனே டார்க் கலர்ஸ்ல எல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட் கலர்ஸ் வந்துடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பிளெண்டிங் வந்துட்டு கொஞ்சம் மாதிரி திட்டா மாறிடும். இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஈவனாக மாறட்டும் இந்த மாதிரி. இப்போ ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டையுமே பார்த்தோம்னா இப்படி பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பிளெண்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டமில் வாட்டர்ஸ்க்கு அண்ட் மவுண்டனுக்குலாம் கலர் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல லெமன் எல்லோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கு லெமன் எல்லோ அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட்டை கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இதுக்கு நேராக கரெக்டாக இந்த சன்னுக்கு நேரில் என்ன பண்ணுங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒயிட் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒயிட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இப்போ எல்லோ அப்ளை பண்ணுறோம். இங்கே எல்லோ அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் மீடியம் எல்லோ அப்ளை பண்ணுறேன். மீடியம் எல்லோ அப்ளை பண்ணும்போது இந்த பிளெண்டிங் தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்ல இப்படி யூஸ் பண்ணுங்க. தென் டீப் எல்லோ சேம் நம்ம அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த டீப் எல்லோ வந்து கொஞ்சம் இங்கே பாருங்க இப்படி இன்சைட்லேயே நம்ம வந்துட்டு லைன்ஸ் போட்டு விடுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க. சரி, அந்த வாட்டர் எஃபெக்ட் நம்மளுக்கு வரணும்.
இங்கே ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் கலர்ஸாக பிளெண்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸை இப்படி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆரஞ்சு அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு டீப் ஆரஞ்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ரொம்பலாம் வேண்டாம், ஓரளவு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். தென் ஃபைனலி ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரெட்டு யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம். இதில் பேலன்ஸ் இருக்கிற இடமெல்லாம் ரெட்டு யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு மேலே லைட்டாக அங்கங்கே டச் அப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் உங்களுக்கு. இந்த இடம் பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையுமே டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌன் வந்துட்டு இந்த எண்டில், டார்க் ப்ரௌனை இந்த எண்டில் எடுத்துக்கோங்க. மவுண்டைனில் இந்த அளவுக்கு கவர் பண்ணுங்க, போதும், நிறைய கவர் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கவர் பண்ணுங்க. அதே போல் லேண்ட் இருக்குல்ல, லேண்டிலுமே இந்த அளவுக்கு கவர் பண்ணுங்க. இந்த இடமும் இந்த அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன். தென் இங்கே இருக்குல்ல, இந்த பாட்டம்லேயும் சேம் அதே தான், டார்க் கலர் டு லைட் கலர்ஸ் போகணும்னு சொன்னாலே அந்த ஸ்பேஸ் இது தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடம்லாம் கொஞ்சம் நான் கவர் பண்ணிக்கிறேன். அதாவது லைட்டாக ப்ரெஷர் இல்லாமல் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கேயுமே அந்த பிளெண்டிங் வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கேயுமே அந்த பிளெண்டிங் வரதுனால இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஈஸியாக பிளெண்ட் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் இது தான். தென் வந்துட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதாவது மீடியம் ப்ரௌன் நம்ம சொல்லுவோம். ப்ரௌன் சேனா சம்திங் ஏதோ ஒரு பேர் இருக்கும். ப்ரௌன் இருக்குது 031, அந்த நம்பர் 031, அதை வந்துட்டு இது மேலே பிளெண்ட் பண்ணி இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த டார்க் ப்ரௌன் மேலே லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடமும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபைனலி லைட், அதாவது ப்ரௌன் மட்டும் இருக்கு பாருங்க, அந்த ப்ரௌனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரௌன் சேனான்றதை விட ப்ரௌன் கலரே டார்க்காக தான் இருக்கு. இந்த பாட்டம்ல டைரெக்டாக வந்துட்டு டார்க் ப்ரௌனும் ப்ரௌன் கலரும் அப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த லைட்டிங், அந்த ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுறது, மூன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த எஃபெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் பேர்ட்ஸோட பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் முடிச்சுட்டு இந்த ஸ்க்ராட்ச் டூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ராட்ச் டூல் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒயிட்டில் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, லைன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹைலைட் அந்த சன்னுக்கு நேராக எடுத்து விடணும். லாங்கில் இருக்கிறது சின்னதாக இருக்கணும், கிட்ட வர வர கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும். இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட்னர் இருக்குல்லையா, ஒயிட் ஜெல் பென்னு இல்லைன்னா வந்து ஒயிட்னர் கரெக்ஷன் பென் இருக்கு பாருங்க, அது கூட யூஸ் பண்ணி நம்மளால இது மாதிரி பண்ண முடியும். பட் ஏன்னா கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்மளுக்கு நினைச்ச மாதிரி அந்த இது வராது.
இப்போ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் இது வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. முடிச்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் கீழே லைட்டாக பிளாக் ஆட் பண்ணோம். அந்த பிளாக் வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ண முடியும். பட் ஆயில் பேஸ்ட்டில் யூஸ் பண்ணோம்னா திக்னஸ் இருக்கும், நம்மளுக்கு லைன்ஸ் வந்து தின்னான லைன்ஸ் வராது. அதனால இந்த இடத்துல பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். கலர் பென்சில் யூஸ் பண்ணலாம். கலர் பென்சிலை விட சார்கோல் பென்சில் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. சிம்பிள், இவ்வளவு தான். இதை தாண்டி நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்னதாக ஒரு போட் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணி இந்த இடத்துல இப்படி கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளாக் பார்த்தோம்னா ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுக்கல, நான் ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா லைட்டாக மீடியமாக டார்க்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லைட் மீடியம் டார்க் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணதுனால அந்த கிளாத் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்டிவாகவே தெரியுது. ஓகே, அண்ட் தென் இதை முடிச்சுட்டு இதுக்கு கீழே பார்த்தோம்னா ஷேடோ கொடுக்கணும். ஷேடோ அப்படிங்கிறது கண்டினியூஸ் லைன்ஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஷேடோ ஆட் பண்ணி இந்த லைன் இருக்கு இல்லையா, வெர்டிகல் லைன், அதுக்கு நேராக கரெக்டாக ஒரு வெர்டிகல் லைனை இப்படி ஆட் பண்ணுங்க. பட் அது வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த கர்வ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்துக்கான லைன்ஸை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தோம்னா சும்மா சின்ன சின்னதாங்க இப்படி பண்ணோம்னா அது ஒரு ஷேடோ வந்துட்டு நம்ம வாட்டரில் பார்க்குற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தோம்னா சின்ன சின்னதாக அந்த டார்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிராஸஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலர் பென்சில் இல்லைன்னா சார்கோல், இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த பிரான்ச்சஸ் பார்த்தோம்னா லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி
நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக இந்த மாஸ்கிங் டேப் போட்டோம்ல அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா அது பேப்பரை கிழிச்சிட்டு வரும். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது இன்சைட்ல பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்படி அவுட்டர்ல பார்த்து ரிமூவ் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரி, பேப்பர் கிழிஞ்சிட்டு போகுது இல்லையா? ஏன்னா பேப்பர் வந்து ரொம்ப தின்னான ஒன்று. இது சார்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். இப்படி வெளியில போற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணணும். மாஸ்கிங் டேப்பை எடுக்கிறோம், அவுட்டர்ல பார்த்த மாதிரி இப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியாம வரும். ஒரு சில இடத்துல கிளிய வாய்ப்பு இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூட நீங்க கிளிக்கலாம். இப்படி அவுட்டர் சைடு பார்த்து நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். சாரி. லாஸ்டா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டா ஸ்டிக் பண்ண அந்த பேப்பர் இது மாஸ்கிங் டேப்பு. ஸோ அதை ரிமூவ் பண்றோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டா இருக்கும். வெளியில எந்த அழுக்கும் இல்லாம ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜினே ட்ராப் பண்ணாம நீட்டா இருக்கும் ப்ரெசன்டேஷன்.